சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், குவைத்தில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 30க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் வந்துள்ள செய்தி நெஞ்சை உலுக்குவதாக உள்ளது. இந்த துயரமான சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள அந்த குடும்பங்களை சார்ந்தவர்களின் துயரங்களிலும் சோகத்திலும் எனது இதயம் இணைந்துள்ளது. இத்தருணத்தில் குவைத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்தியாவில் உள்ள அவரது குடும்பத்தினர் அனைவருக்கும் உதவிடும் வகையில் துரித நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள மத்திய அரசின் பணி பாராட்டத்தக்கது. இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடையவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த 4 மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் வீதம் என ரூபாய் 20 லட்சம் நிவாரண நிதியினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பழைய துறைமுகம் அருகே கடலில் விளையாடிக் கொண்டிருந்த போது TR நகரைச் சேர்ந்த சகோதரிகள் மேனகா, லேகா மற்றும் பாலாஜி நகரைச் சேர்ந்த கிஷோர், எல்லைப்பிள்ளை சாவடியைச் சேர்ந்த நவீன் ஆகியோர் ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கருணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் வீதம் என ரூபாய் 20 லட்சம் அளவிலான கருணை தொகையினை உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது பட்டதாரி இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாக்குமுடையான்பேட் முல்லை நகரை சேர்ந்தவர்கள் ஹரிஹரன், ராதிகா தம்பதியர். இவர்களது மகன் கிஷோர். பிடெக் பட்டதாரியான கிஷோர் ஒரு சில மாதங்களில் வேலைக்காக வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தினமும் காலை கிரிக்கெட் விளையாடுவதை அவர் வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் இன்று காலை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கிஷோர் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது நண்பர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது கிஷோரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசார் விசாரணையில் லேசான இதய பாதிப்பு காரணமாக கிஷோர் மாத்திரைகள் எடுத்து வந்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. கிரிக்கெட் விளையாடும் போது பட்டதாரி இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய பகுதியில் மேலும் 4 பேர் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து விஷவாயு வெளியேறியதால் நேற்று முன்தினம் 3 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடத்தப்படும் என புதுவை அரசு அறிவித்தவுடன் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு நிவாரணமும் அறிவித்துள்ளது. இந்நிலையில் 2வது நாளாக அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்து வருகின்றனர். மேலும் பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் இணைந்து பாதாள சாக்கடைகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 2 நாட்களாக ஏன் எந்த வேலையும் செய்யவில்லை என அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் அப்பகுதி மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே அப்பகுதியில் மேலும் 4 பேர் மூச்சு திணறல் காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள 2 பள்ளிகளுக்கு வரும் 17ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுநகர் பகுதியில் தொடர்ந்து பதட்டமான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரியில் நாளையுடன் மீன்பிடி தடைக்காலம் முடியும் நிலையில் கிருமாம்பாக்கம் அருகே மீன்பிடி வலைகளை மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த பனித்திட்டு மீனவ கிராமத்தில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு வலைகளை பராமரிப்பதற்காக அரசு கட்டிடம் கட்டி கொடுத்துள்ளது. இதில் பலர் தங்களது மீன்பிடி வலைகளை வைத்து பராமரித்தும் பாதுகாத்தும் வருகின்றனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் சமுதாய நலக்கூடத்தில் திடீரென தீப்பிடித்து வலைகள் மற்றும் கட்டிடங்கள் தீக்கிரையானது. தகவல் அறிந்தவுடன் பாகூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை போராடி அணைத்தனர். இதில் வலைகள் மற்றும் கட்டிடங்கள் என பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் நாளையுடன் முடியும் நிலையில் வலைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு போதைப்பொருள் தடுப்பு போக்குவரத்து தொடர்பாக அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் புதுச்சேரியில் பள்ளிகள் திறந்துள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலைகளில் கூடுதல் காவல்துறையினரை பணியில் ஈடுபடுத்த வேண்டும், போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் மற்றும் குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டும் உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவுறுத்தினார். மஞ்சள் குடும்ப அட்டையை சிவப்பு அட்டையாக மாற்றித்தர மூதாட்டியிடம் லஞ்சம் கேட்ட அதிகாரிகளை கண்டித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் குடிமைப்பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த மூதாட்டி தனது மஞ்சள் குடும்ப அட்டையை சிவப்பு அட்டையாக மாற்றக் கோரி குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு விண்ணப்பித்திருந்தார். இதற்கு அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்பட்ட மூதாட்டி சுயேட்சை எம்எல்ஏ நேருவை சந்தித்து முறையிட்டார். இதனைத் தொடர்ந்து நேரு எம்எல்ஏ தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டும் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுவை அரசை கண்டித்தும் அதிகாரிகளை கண்டித்தும் மூதாட்டி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நேரு எம்எல்ஏ, இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரி இருப்பது வெட்கக்கேடானது என்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் லஞ்சம் ஊழல் தலை விரித்தாடுவதாகவும் குற்றம் சாட்டினார். இதனால் கடந்த சில மாதங்களாக புதிய குடும்ப அட்டைகள் மற்றும் சிகப்பு அட்டைகள் தராமல் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் புதுவை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் பொதுமக்களை திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரியில் பள்ளிகள் துவங்கப்பட்டுள்ள நிலையில் புதுக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை சட்டப்பேரவைத் தலைவர் வழங்கினார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட புதுக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு இந்த கல்வி ஆண்டிற்கான பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று பள்ளிக்கு நேரில் சென்று வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள், பெற்றோர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெறும் ஆலய திருப்பணியினை ஆய்வு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆலயத்தில் நடைபெறும் திருப்பணிகளை பார்வையிட்டு துரிதமாக பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் ஆலயத்திற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். குவைத் நாட்டின் மங்கம் நகரத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு என்பவர் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. இவர் ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூரைச் சேர்ந்தவர். கருப்பண்ணன் ராமுவின் உறவினர்கள் மூலம் அவர் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. இதற்கிடையே குவைத் தீ விபத்தில் 5 தமிழர்கள் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அங்கிருக்கும் தமிழ்ச்சங்கம் மூலம் தமிழர்கள் 5 பேர் உயிரிழந்தனர் என்று அயலக தமிழ் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். எனினும் தமிழர்கள் இறப்பு குறித்து தூதரகம் மூலம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அந்த கட்டிடத்தில் பணிபுரிந்த கடலூரைச் சேர்ந்த சின்னதுரை, பேராவூரணியைச் சேர்ந்த ஹூனாப் ரிச்சர்ட் உள்ளிட்டோர் நிலை குறித்து தெரியாததால் அச்சம் நிலவி வருகிறது. இந்நிலையில் தீ விபத்து தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அயலக தமிழ் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்த ஆலோசனையின் போது தீ விபத்து தொடர்பாக அயலக தமிழ் நலத்துறை எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக
அமைச்சர் சஞ்சய் மஸ்தானுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக குவைத் நாட்டின் தெற்கு அகமதி மாகாணத்தில் மங்கப் நகரத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஜூன் 12ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 49 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 40 பேர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈராக்கின் வடக்கில் ஏர்பில் பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்கும் பணியில் தீ அணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஈராக் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய தீ விபத்து தொடர்பான கூடுதல் தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஐசிசி டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் நம்பியா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சூப்பர் 8 சுற்றிற்கு முன்னேறியது ஆஸ்திரேலிய அணி. ஐசிசி டி20 கிரிக்கெட் தொடரில் ஆண்டிகுவாவில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் பி பிரிவில் உள்ள ஆஸ்திரேலியா நம்பியா அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த நம்பியா 17 ஓவர்களில் 72 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. தொடக்க வீரர்களாக மைக்கேல் வான் லிக்கன் 10, நிக்கோலஸ் டாவின் 2 ரன்களில் ஜோஷ் ஹேசில்வுட் பந்தில் ஆட்டமிழந்தனர். இதைத் தொடர்ந்து ஜான் ஃப்ரிட்லிங் 1 ரன்னில், பாட் கமின்ஸ் பந்திலும், ஸ்மித் 3 ரன்களில், நேதன் எலிஸ் பந்திலும் நடையை கட்டினர். 18 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளையும் இழந்து தடுமாறிய நம்பியா அணி 1 ஓவரில் ஆடம் ஸ்பம்பாவின் சுழலில் மேலும் ஆட்டம் கண்டது. அவரது சுழலில் ஜேன் கிரீன்ஸ், டேவிட் வைஸ், ரூபன் ஸ்டம் பெல்மான், பெர்னாண்டு ஆகியோர் நடையை கட்டினர். 43 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து பரிதவித்த நிலையில் கேப்டன் ஜெர்ஹால்டு எராமன்ஸ் சீராக ரன்களை சேர்த்ததால் நம்பியா அணி 70 ரன்களை கடந்தது. நிதானமாக விளையாடி வந்த எராமர்ஸ் 43 பந்துகளில் ஒரு சிக்ஸர், 4 பவுண்டரிகளுடன் 36 ரன்கள் எடுத்த நிலையில் மார்க் ஸ்டாயினிஸ் பந்தில் ஆட்டமிழந்தார். அதைத் தொடர்ந்து பென் ஷிகோங்கோ ரன் எதுவும் எடுக்காமல் நடையை கட்ட நம்பியாவின் இன்னிங்ஸ் 72 ரன்களுக்கு நிறைவடைந்தது. ஆஸ்திரேலிய அணி தரப்பில் ஆடம் சாம்பா 4 விக்கெட்டுகளையும், ஜோர்ஜ் ஹசிவுல்ட், மார்க்கஸ் ஸ்டானிஸ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.